ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல ரிஃப்ராக்ஷன் த்ரூ த ப்ரிசம் பார்க்க போறோம். ஒரு ப்ரிசம் வழியா ஒரு லைட் வந்து என்டர் ஆச்சுன்னா எப்படி டீவியேட் ஆகும்? பொதுவா நீட்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, நீட் பேஸ்டு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் ஃபைண்ட் அவுட் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஃபைண்ட் அவுட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் ஆர் வாட் இஸ் த டீவியேஷன், வாட் இஸ் த மேக்ஸிமம் டீவியேஷன், வாட் இஸ் த மினிமம் டீவியேஷன், இது மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பேசிக் தியரி தெரிஞ்சால் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ரிசமை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும் மூணு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் 3 சர்ஃபேஸஸ் நேம் கொடுத்துருப்பாங்க ஏபிசி. இப்போ லைட் வந்து ஏபின்ற சர்ஃபேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து எங்கே போகுது? ரேரர் மீடியம் μ1 ஏர்லேருந்து ப்ரிசம்குள்ளே போகுது, μ2 இது டென்சர் மீடியம். இப்போ ரிஃப்ராக்ட் ஆகும், பெண்ட் டவர்ஸ்னு வரும். அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து இங்கே ரெண்டாவது சர்ஃபேஸ் ஏசியில் மோதுது. இப்போ பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். இது வந்து வெளியே வர ரே, அவுட்புட் ரே இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? எமர்ஜென்ட் ரே. இந்த ரே வந்து இன்சிடென்ட் ரே, சோன்ஸோ தேரிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆட்டோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவல் பாத் வந்து இப்படி தானே இருக்கும். இதுதான் ஆக்சுவல் பாத்தாக இருக்கணும். எமர்ஜென்ட் ரே இப்படி இருக்கு, தட் இஸ் அ டீவியேஷன். இப்படி போக வேண்டிய ரே வந்து என்ன ஆகுது? இப்படி டீவியேட் ஆகி வந்திருக்கு, இந்த அளவுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ வாட் சுட் பி த டிவிஎஸ்? இது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வரும்போது இட்ஸ் ஆக்சுவல் பாத், இங்கே டிவியேட் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டிவியேஷன், இப்போ நேராக வராமல் இப்படி டிவியேட் ஆயிருக்கு, இங்கே ஒரு செகண்ட் டிவியேஷன். ஸோ நெட் டிவியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? del1 + del2 போட்டது நெட் டிவியேஷன் கிடைச்சிடும். சரி, எனி மெத்தட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை ஆங்கிள் யூஸ் பண்ணால் பண்ண போகிறோம். வெரி ஈஸியாக, ஈஸியஸ்ட் மெத்தட் இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் ப்ரிசம் இங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ தேர் இஸ் அ ப்ரிசம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ ப்ரிசம். நேம் கொடுக்குறேன், ப்ரிசம் ஏ பி சி. தட்ஸ் பி த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம்னா ஏனுங்க நான் பேர் கொடுக்குறேன். ஏ இஸ் நோன் அஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். எந்த சர்ஃபேஸில் ரே என்டர் ஆகுது? இந்த சர்ஃபேஸ் என்டர் ஆக போகுது. ஏபின்ற சர்ஃபேஸில் என்டர் ஆக போகுது. ஏசி சர்ஃபேஸை விட்டு வெளியே வரப்போகுது. எந்த சர்ஃபேஸில் உள்ள வருதோ அந்த சர்ஃபேஸுக்கும் வெளியே வர சர்ஃபேஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் ஒரு ரேவை சூஸ் பண்ணுறேன். ஐ சூஸ் அ ரே. த கிரீன் கலர் இஸ் அ ரே. தட்ஸ் எ இன்சிடென்ட் ரே. இங்கே வந்து மோதுது. இது என்ன பண்ணுது? திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். ரே நேராக போக வேண்டிய ரே. பட் அது என்ன ஆகாது? இந்த இடத்துல மோதுது இல்லையா. ஏபிசி, இதுக்கு டின்னு நேம் கொடுத்துருக்கோம். பாயிண்ட் டியில் வந்து டியில் வந்து மோதுது. ஸோ இங்கேருந்து அது என்ன ஆகணும்? ரிஃப்ராக்ட் ஆகணும். ரேரர் மீடியம் μ1லேருந்து டென்சர் மீடியம் μ2 வரும்போது என்ன ஆகணும்? ரிஃப்ராக்ட் ஆகணும். ஸோ நமக்கு இங்கே நார்மல் லைன் வரையணும். நார்மல் லைனே வரைஞ்சிருவோம். தட் இஸ் a normal line. Okay, wait. Normal lines perpendicular to the surface area. So that is a normal line. That is a actual path. That is a angle of incident. இது எப்படி பெண்ட் ஆகும்னா bend towards the normal. ஏன்னா டென்சர் மீடியம்குள்ள என்டர் ஆகுறதுனால bend towards the normal line. It looks like this. இப்போ இங்க வந்து மோதுது. ஓகே, இப்போ வந்து எந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது? ABCDEன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இப்போ டிவியேட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போனால் இது இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகணும்? பெண்ட் ஆகணும். இப்போ ஸோ நமக்கு என்ன தேவைப்படும்? நார்மல் லைன் தேவைப்படும். ஸோ ஐ எம் ட்ரா த நார்மல் லைன், பர்பெண்டிகுலர் லைன் டு த சர்ஃபேஸ் ஏசி. ஸோ திஸ் இஸ் மை நார்மல் லைன் ஃபார் சர்ஃபேஸ் ஏசி. இந்த நார்மல் லைன் எதுக்கான சர்ஃபேஸ் ஏபிக்கான நார்மல் லைன். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? டென்சர் மீடியம் ரேரர் மீடியம்க்கு வருது. ஸோ ரேஸ் ஆர் பெண்ட் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் பாத். இதுதான் ஆக்சுவல் பாத். இப்படி இருக்கா? திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். இது விட்டு என்ன ஆகணும்? பெண்ட் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் பாத். ஓகே, ஸோ த ஃபைனல் ரே இஸ் an emergent ray. இப்போ வாட் இஸ் எமர்ஜென்ட் ஆங்கிள்? நார்மல் லைனுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கு இருக்கிற ஆங்கிள் தான் எமர்ஜென்ட் ஆங்கிள். திஸ் இஸ் a emergent angle. Okay, this is emergent angle. அப்போ நம்ம ஆங்கிள்ஸ் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். திஸ் ஆங்கிள் இஸ் ஐ, இன்சிடென்ட் ஆங்கிள். இது வந்து என்னது? ஆக்சுவல் பாத்து. இது நார்மல் லைன். இது ஐயா இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் ஆங்கிளும் ஐயா. இப்போ இங்கே ஒரு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இருக்கு இல்லையா. திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டட் ரே. ரிஃப்ராக்டட் ரேக்கும்
நார்மல் லைனுக்கு இருக்கிற ஆங்கிள், திஸ் இஸ் a நார்மல் லைன் இருக்கிற ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் R1. அப்ப திஸ் இஸ் a deviation. எது deviationனா இது ஆக்சுவல் பாத், இது ரிஃப்ராக்டட் பாத், this is a refracted path. But this is a first deviation del 1. Del 1 is equal to என்னது? Total angle I இங்க R1 இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? I minus R1. அப்படியே வாங்க. இந்த ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? இது வந்து நான் R2 வைக்கிறேன். எமர்ஜென்ட் ஆங்கிள் வந்து E. இங்க E இருக்கு. அப்புறம் இதுதான் டிவியேஷன். இது வந்து ஆக்சுவல் பாத்தா இருக்கு. இது வந்து ஆக்சுவல் பாத்தா இருக்கு. அதை விட்டு இது விலகி இங்க போகுது இல்லையா? இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? E minus 2. Actual பாத்தை விட்டு விலகி போயிரு. E minus R2. This is the deviation. இப்போ total deviation என்னவா இருக்கும்? Net deviation. Deviation at surface 1, deviation at surface 2. Surface 1 AB. அதாவது at surface AB, at surface AC. Okay. இப்போ net deviation நம்ம ஃபார்முலா கொண்டு வாங்க. சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது நேரம். இப்போ del 1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, del 2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? del net del 1ங்கிறது I minus R1 plus E minus R. I plus E minus of R1 plus R2. இதுதான் net difflux. Deviation. அது வந்து net difflux வந்து கேபிட்டல் Dன்னு வச்சு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நெட்டுக்கு பிறகு அப்புறம் டெல் நெட்டுக்கு பிறகு ஈன்ற நோட் டீன்ற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணோம். R1 plus R2 என்னன்னு கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குவாட்ரேட்டர் எடுக்கிறேன். ஏ இது வந்து நான் டி நாளே நோட் பண்ணிக்கணும். அது டி, இது வந்து என்னது எஃப், சிடி, இது சாரி இது ஈன்னு வச்சுருந்தோம், இது எஃப்னு வச்சுருந்தோம். அதுக்கு எஃப் ஓகே. இது ஆங்கிள் பாருங்க ஏடிஎஃப்இ. இப்போ 4 பக்கத்தோட ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 360 டிகிரியா இருக்கும். இந்த ஆங்கிள் என்னது? இது அன்னோன் ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த குவாட்ரேட்டர் எடுத்தீங்கன்னா ஆங்கிள் இந்த வெர்டிசஸ் இந்த பாயிண்ட் ஏ டி எஃப் இ இதோட ஆங்கிள் 3 டோட்டல் ஆட் பண்ண டோட்டல் ஆங்கிள் 360 ஆகும். ஸோ 360 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் அதுக்குள்ள எத்தனை ஆங்கிள் இருக்கு? ஆங்கிள் ப்ரிசம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ இருக்கு. இங்க என்ன வருது? திஸ் ஆங்கிள். இங்க இந்த ஆங்கிள் எடுக்கும். எந்த ஆங்கிள்னா இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த நார்மல் எனக்கு இருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் 90 டிகிரி. ஏன்னா நார்மல் நம்ம 90 டிகிரி பர்பண்டில் தானே வரைவோம். ஸோ இந்த பாயிண்ட் இ இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் திஸ் பேஸ். அதாவது ஏஇக்கும் எஃப்இக்கு இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் அன்னோன் ஆங்கிள். திஸ் டீட்டா இஸ் வீட் அவுட். அப்போ ஏ பிளஸ் 90 பிளஸ் 90 பிளஸ் டீட்டா ஒரு ஃபார்முலா கிடைக்குது. இப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க, என்ன வருது? அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னா ஆல்ரெடி இங்கே டி இருக்கு இல்லையா? டிஇஎஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எத்தனை ஆங்கிள் இருக்கு? 3 ஆங்கிள் இருக்கு. டிஇஎஃப் இதுக்குள்ள R1 இருக்கு, R2 இருக்கு, டீட்டா. இந்த இன்சைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ அடிஷன் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் R1 plus R2 plus theta is equal to என்ன இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். இப்போ நான் 2 ஈக்குவேஷன் மொத்தம் 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. இதை கொஞ்சம் ஒரு சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் equation 2, a plus theta plus 180 is equal to 360. a plus theta is equal to 180. Theta is equal to 180 minus a. ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டோமா? put theta value நான் எங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன்னா in
ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கு போடப்படும். என்ன வருது? R1 plus R2 plus தீட்டாக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? 180 minus A that is equal to 180. இல்ல 180 cancel ஆயிரும். Automatically we get A is equal to R1 plus R2. Derivation completed. இப்ப A ஓட வெளியே எங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன்? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். So finally we get put A value into equation 1. The deviation is equal to angle of incident and emergent angle minus E. So நம்மளுக்கு angle of prism தெரிஞ்சிட்டா deviation கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை angle of prism தெரியலன்னா R1 R2 வச்சுட்டு deviation கண்டுபிடிச்சிட்டேன். Very simple equation. This formula is important. And also for a small angled prism னா A வந்து இப்போ நார்மலா 60 டிகிரி இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஆங்கிள் வெரி மினிமம் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் prism like this இருக்கு, வெரி ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். இப்போ deviation is equal to me minus 1 into A. Okay, for small angle prism. நீட் பேஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் a deviation, or otherwise what is a refractive index of prism கேட்பாங்க. இப்போ refractive index of prism கேட்டாங்கன்னா நம்ம ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் எங்க நடக்குது? ஏர்ல இருந்து டென்சர். இப்போனா ஏபின்ற மீடியம்ல நடக்குது. ஏர்ல இருந்து ரே வந்து பிரிசம்குள்ள வருது. இப்போ ஸ்னெல்ஸ் லா எழுதுவீங்க, sin I into mu1 is equal to sin R1 into mu2. அந்த mu2ங்கிறது அங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம். mu1 is a 1. If it is a air, mu1 is a 1. அப்ப refractive index of the prism mu2 is equal to now the sin I minus by sin R1. இது ஃபார்ம் எடுக்கலாமா? இப்போ another case பாருங்க, ரெண்டாவது சர்ஃபேஸ் பாருங்க, along surface BC, sorry, along surface AC. இப்போ எங்க இருந்து எங்க போகுது ரே? ஏசினா பிரிசம்ல இருந்து ஏருக்கு போகுது. இப்போ எங்க ஆரம்பிக்குது? பிரிசம்ல ஆரம்பிக்குது. அப்ப angle of incident at the prism is R2. Refractive index of prism is mu2, that is equal to எங்க போய் முடியுது? ஏர்ல முடியுதா? Sin of emergent angle into air is mu1. இது வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? mu2, angle of prism, refractive index of prism mu2 கண்டுபிடிச்சனா, that is equal to என்னது? sin E by sin R2. இப்போ ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரே ஈக்குவேஷன் எழுதலாமா? இங்க வந்து நம்ம இங்க ஒரு mu2 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு. கம்பைன் ஈக்குவேஷன் 1 and 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிக்கலாம். sin I by sin R1 sin emergent angle divided by sin R2. So that is the equation for find out refractive index of the prism. இப்போ மொத்தம் நம்ம எத்தனை ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம் பாருங்க, மொத்தம் 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னது? D is equal to I plus E minus E. இப்போ A is equal to R1 plus R2 for small angled prism. Small angled prism என்னதும் D is equal to me minus 1 into A. Okay. ஸோ இந்த அந்த ஃபார்முலாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.